மணி சார் டைரக்ஷன்ல நம்ம இசை புயல் AR ரஹ்மான் இசையில வைரமுத்து சார் வரிகள்ல மறுபடியும் ஒரு மேஜிக் நிகழுமா? இந்த ஒரு கேள்விதான் ரொம்ப நாள் நிறைய பேர்த்தோட மனசுல இருந்துச்சுங்க. ஏன்னா ஏப்ரல் 2000ல தான் அலைப்பாய்து ரிலீஸ் ஆச்சு. அந்த படமும் சரி, அந்த படத்தோட ஆடியோவும் சரி, எவ்வளவு தூரம் நமக்குள்ள ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுச்சுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி ஏப்ரல் 2015ல 15 வருஷம் கழிச்சு மறுபடியும் அதே காம்பினேஷன்ல ஒரு படம் வருதுங்கிறப்போ எக்ஸ்பெக்டேஷன் தாறுமாறா எகிரி இருக்கும் இல்லையா? கண்டிப்பா. ஸோ அதை மீட் பண்ற மாதிரி தான் ஓ காதல் கண்மணியோட ஆடியோ இருக்கு அப்படின்றதான் ரொம்ப சந்தோஷமான விஷயம். 9 பாட்டு ஆடியோல நம்ம இசை புயல் வச்சிருக்காரு. முதல் பாட்டுன்னு பாத்தீங்கன்னா காரா ஆட்டக்காரா. ஆரியன் தினேஷ் கனகரத்னம், டைரக்டர் மணி சார், இசை புயல் 3 பேருமே லிரிக்ஸ் எழுத ஆரியன் தினேஷ் கனகரத்னம், சாஷா திருப்பதி, தர்ஷனா 3 பேரும் பாடியிருக்காங்க. இந்த படத்தோட ட்ரெய்லர்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ்க்கு காரணமான பாட்டு இந்த ஒரு பாட்டு தாங்க. ஆரம்பத்துல இருந்து முடியற வரைக்கும் நேரம் போறதே தெரியாது. சீரியஸா 5.5 நிமிஷம் இருக்கு பாட்டு, ஆனா நேரம் போறதே தெரியாது. ஏன்னா பாட்டோட ஃபீல் அப்படி, ஃப்ரெஷ்னஸ் அப்படி. கடல் படத்துல எப்படி மகுடி இருந்துச்சோ அந்த மாதிரி இந்த படத்துக்கு இந்த ஒரு பாட்டுன்னு சொல்லலாம். அதுல வர மாதிரி இதுலயும் ஒரு லேடி வாய்ஸ் ரகசியமா நிறைய விஷயங்கள்லாம் பேசுறாங்க பாஸ். 5க்கு அசால்ட்டா 3 மார்க் கொடுக்கலாம் பாஸ். அடுத்தது ஏய் சினாமிகா. வைரமுத்து சார் வரிகள் எழுத கார்த்திக் பாடியிருக்காரு. இன்னும் கார்த்திகோட வாய்ஸ் மாறவே இல்லைங்க. கிட்டார்ல ஆரம்பிக்கிற பாட்டு கேட்க கேட்க ஸ்லோவா உள்ள இறங்குது. பாட்டு பாதி தாண்டினதுக்கு அப்புறம் ஒரு எலக்ட்ரிக் கிட்டார் வச்சு இசை புயல் பாட்டு கொஞ்சம் பேஸ்ல ஆட் பண்ணிருக்காரு. கண்டிப்பா மறுபடியும் கேட்க வைக்கிற ஒரு காம்போசிஷன். 5க்கு 3 மார்க் கன்ஃபார்ம். அடுத்த பாட்டு பறந்து செல்லவா. வைரமுத்து சார் வரிகள், கார்த்திக், சாஷா திருப்பதி பாடுறாங்க. ஆரம்பிக்கிறப்போ ஒரு கடற்கரை பார்ட்டியோட ஃபீல் கொடுக்குற பாட்டு போக போக ரெக்கே தீமை மெதுவா நமக்கு புடிபட வைக்குதுங்க. எந்த சிச்சுவேஷனுக்காக இந்த ஒரு பாட்டை மணி சார் சூஸ் பண்ணிருக்கார் அப்படின்றது அது நீங்க கேட்கிறப்பவே தெரியும். ஏன்னா பாட்டுல ரொமான்ஸ் செம்ம தூக்கலா இருக்கு. 5க்கு இந்த ஒரு பாட்டுக்கு 3 மார்க் கொடுக்கலாம் பாஸ். புத்தம் புது வழி, புத்தம் புது நொடி, திக்கியது மொழி. நெக்ஸ்ட் பாட்டு நானே வருகிறேன். பாட்னதுன்னு பார்த்தீங்கன்னா சத்யபிரகாஷ், சாஷா திருப்பதி. பட் மெயினா நம்ம சாஷா திருப்பதி வாய்ஸ் தான் டாமினண்டா இருக்கு. லிரிக்ஸ்னா நம்ம வைரமுத்து சார். எப்படி அலைப்பாய்தை படத்துல எவனோ ஒருவன் வாசிக்கிறான் ஃபர்ஸ்ட் கேட்கும்போது ஒரு ஃபீல் உருவாக்கும். ஆனா படம் பார்த்ததுக்கு அப்புறம் அப்படியே வேற ஒரு ஃபீல் கொடுத்துருக்கோம். அந்த ஃபீல் தான் இந்த ஒரு பாட்டும் கேட்குறப்ப இருக்கு. மேபி படம் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு பாட்டோட ஃபீலும் மாறலாம். பட் கம்போசிஷன் வைஸ் கலக்கி இருக்கிறதுனால இந்த ஒரு பாட்டுக்கு 5க்கு 3 மார்க் கொடுக்குறேன் பாஸ். அடுத்தது தீரா உலா. இசை புயல் தர்ஷனா, நிகிதா காந்தி பாட வைரமுத்து சார் லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. இவ்ளோ நேரமும் மெலோடியா போயிட்டு இருந்த ஒரு ஆல்பம் லைட்டா ட்ரெண்டுக்குள்ள போறதுன்னு சொல்லணும். சாதாரணமா கேட்கும் போதே இசை புயல் வாய்ஸ் அமிர்தம் மாதிரி இருக்கும். இதுல லைட்டா அவர் கொஞ்சம் டெக்னிக்கலா ஃபியூஷன்லாம் செஞ்சு வாய்ஸையே வித்தியாசமா மாத்திருக்காருங்க. நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட உலகத்தை சுத்தும் போது கண்டிப்பா ஒரு பாட்டு கேட்கணும் அப்படின்னா இந்த ஒரு பாட்டை சொல்லலாம். ஏன்னா எல்லா விஷயத்தையும் உள்ள வச்சு இனிக்க இந்த பாட்டை செஞ்சிருக்காரு நம்ம இசை புயல். 5க்கு 3 மார்க் இந்த பாட்டுக்கு கொடுக்கலாம் பாஸ். அடுத்த பாட்டு தான் இருக்கிறதுலயே பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸ். மலர்கள் கேட்டேன். எழுதியிருக்கிறது நம்ம வைரமுத்து சார், பாடி இருக்கிறது இசை புயல் அண்ட் நம்ம சித்ராமா. ரொம்ப நாள் கழிச்சு இப்படி ஒரு காம்பினேஷன் கிடைக்கிறது சந்தோஷமான ஒரு விஷயங்க. ஆரம்பத்துல மெதுவா சித்ராமாவோட வாய்ஸ் மட்டும் வரும். நடுவுல ஒரு 30 செகண்ட்ஸுக்கு ஜதி மட்டும் வச்சிருப்பாரு. கடைசியில ஸ்வீட் சர்ப்ரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இசை புயலும் சேர்ந்து கோரஸ்ல பாடி இருக்கிறது தான். யூஸ்வலா அவர் பாடும்போது ஒரு ஹை பிச் டோன்ல தான் கேட்டிருப்போம். வித்தியாசமா இருக்கும் ஒரு வாய்ஸ். பட் இதுல ரொம்ப 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 சூத்திங்கா இருக்குன்னு சொல்லணும். இந்த ஒரு பாட்டை கேட்கும் போது தயவு செஞ்சு அந்த டெய்ல் பீஸை மாத்திரம் மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் 5க்கு 3 மார்க் இந்த பாட்டுக்கு கொடுக்கலாம் பாஸ். அடுத்த பாட்டு மென்டல் மனதில் ஃபீமேல் வெர்ஷன்.
ஜோனிட்டா காந்தி பாடியிருக்காங்க. இசை புயலோட சேர்ந்து பாடினப்போ நீங்க அந்த பாட்டை கேட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இது வந்து என்டையரா டிஃபரெண்டா இருக்கும். கோரஸ்ல இருந்து யூஸ் பண்ணிருக்க எலக்ட்ரானிக் பீட்ஸ்ல இருந்து எல்லாத்தையுமே வித்தியாசமா கொடுத்திருக்காரு நம்ம இசை புயல். ஜோனிட்டா காந்தி அவங்களோட யூனிக் ஸ்டைல்ல பாடியிருக்காங்க. இசை புயல் கூட சேர்ந்து அவங்க பாடின இன்னொரு வெர்ஷன் வந்து வேற ஒரு லெவல். அப்படின்னா இதோட எனர்ஜி வேற ஒரு லெவலுங்க. ரொம்ப மெலோடியஸா வேற ஒரு டைமென்ஷன்ல இதை பார்த்திருக்காரு நம்ம இசை புயல். மென்டல் மனதிலோட பிரீஸியான வெர்ஷன் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பாட்டை சொல்லலாம். 5க்கு 3 மார்க் கொடுக்கலாம் பாஸ். ஓ காதல் கண்மணிக்கு வேலை ஆரம்பிக்கும் போதே வந்து இசை புயல் பெர்மிஷன் கேட்டாராமா. சார் என்னோட பையனோட வாய்ஸை இந்த படத்துக்காக யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி. மணி சாருக்குன்னா செம்ம சந்தோஷம். என்னங்க இதுக்கெல்லாம் போய் கேள்வி எல்லாம் கேட்டிருக்கீங்கன்னு. அதோட பலனை இந்த ஒரு ஆல்பத்துல நம்ம பார்த்தாச்சு. மௌலா வாசலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பாடி இருக்கிறது நம்ம இசை புயலோட மகன் AR அமீன். ட்ரெடிஷனல் இஸ்லாமிக் கம்போசிஷன் அப்படின்னு சொல்லணும். கேட்ட உடனே நம்ம கண்ணு முன்னாடி வருதுன்னு பாத்தீங்கன்னா அந்த குழந்தைத்தனம் மாறாத அந்த ஒரு குரல் தாங்க. ரொம்ப பெரிய ஆர்கெஸ்ட்ரேஷன்லாம் இல்லாம ரொம்ப சிம்பிளா இந்த ஒரு பாட்டு இருக்குன்னு சொல்லணும். இந்த பாட்டை கேட்கும் போது புரியலனாலும் அமீனோட வாய்ஸ்க்காகவே இன்னொரு தடவை இந்த பாட்டை கண்டிப்பா நம்ம கேட்போம். 5க்கு 3 மார்க் கொடுக்கலாம் பாஸ். மௌலாய ஸல்லி வஸல்லிம் தாயிமன் அபதன் அலா ஹபீபிக கைர். ஃபைனலா இந்த ஆல்பத்துல மீத இருக்கிற ஒரு பாட்டு மனமன மென்டல் மனதில். மணி சாரும் இசை புயலும் லிரிக்ஸ் எழுத இசை புயல் அண்ட் ஜோனிட்டா காந்தி பாடியிருக்காங்க. கண்டிப்பா நீங்க ஒரு தரமாச்சும் கேட்டிருப்பீங்க. இந்த ஆல்பத்துல இருக்கிற பாடல்கள்லயே நிறைய பேர்த்துக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு, ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கிற ஒரு பாட்டு அந்த ஒரு பாட்டு தாங்க. ஒவ்வொரு தரமும் இந்த பாட்டை கேட்கும் போது ஸ்கிரீன்ல என்ன மாதிரி ரொமான்ஸா மணி சார் காமிக்க போறார் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தாங்க அதிகமாயிட்டே போகுது. சோ 5க்கு 3 மார்க் இந்த பாட்டுக்கு கொடுக்கலாம். ஏப்ரல் 2000ல அலைப்பாய்தை கிரியேட் பண்ண மேஜிக்க மறுபடியும் மணி சார் கிரியேட் பண்ணுவாரான்னு தெரியல. பட் இசை புயல் ரீக்ரியேட் பண்ணியிருக்காரு. ஸ்கிரீன்ல இந்த படத்தை பார்த்து பல பேர் காதல்ல விழணும்னு சொல்லி நாங்க ஆல் தி பெஸ்ட்னு சொல்லிக்கிறோம் பாஸ்.